I'm Shiva. I'm Babu. Hi. My name is Vicky. உங்க பேர்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். By the way, கிளாஸ்க்கு நீங்க புதுசா? ஆமா, நீங்க? நான் இங்கே தான் 4 வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு பாட சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, இவங்கிட்ட கேளுங்க. அதே நேரத்துல டான்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் தான் காலேஜ்க்கே டான்ஸ் மாஸ்டர். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாம்னா விட்டுருவீங்களா? ஆரம்பிச்சுக்கங்க. இது என்னுடைய தம் டைம். அப்புறமா மீட் பண்ணலாம். ஹேய், இது உங்க கர்ச்சிப்பான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? இடியட். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கே மேடம் திட்டுறீங்க? Oh God. கிழிஞ்சது. பாபு கதை கந்தல் தான். ஈவினிங் பிக்கப் பண்ணிக்க. ஹலோ அங்கிள். என்னம்மா ஜெனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன சொல்ற சாந்தி? அவளுக்கு என்ன, உங்க பொண்ணாச்சே. சரி, நான் கிளம்புறேன் அங்கிள். பாய். வரேன். Hi Jenny. Shiva. ஹாய் சிவா. அப்புறம் எங்க அவ்வளவு தூரம்? கையில என்ன? Letter. லவ் லெட்டரா? எப்படிங்க அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன். சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல. ரோட்ல லவ் லெட்டர் குடுக்குற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேண்ட் போட்டுருக்க, ஷர்ட் போட்டுருக்க, கார் வச்சிருக்க. ஆனா நீ ஸ்டூபிடா நடந்துக்கறியே. ஹலோ. ஏண்டா இத உருப்படியா நல்ல வேலையா இருந்தா பாருங்க. ஹலோ. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன என்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஏன் வாய் நான் என்ன பேசுவேன்? ஆனா கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்டறது கேட்டு என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். 2 நாள் முன்னாடி பார்த்து பேசின பொண்ணுக்கு ஐ லவ் யூ லெட்டர் கொடுக்குற சீப்பான ஹார்ட். ஓ. ஹலோ, இது லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். ஆனா நான் உங்களுக்கு எழுதினது இல்ல, என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதினது. செமஸ்டர் ஹாலிடேஸ், அப்பா ஸ்ட்ரிக்ட், ஃபோன் இல்ல, இந்த லெட்டரை கொடுத்துறியான்னு என்கிட்ட கேட்டா. நானும் சரி வாட்ச்மேன் கிட்ட டிப்ஸ் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி நீங்க வந்தீங்க. ஆனா நம்ம டெம்பிள்ல மீட் பண்ண பொண்ணு இங்கிருந்து வருதுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஓகே, ஈஸியா போச்சு. உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்படி போட்டு திட்டிட்டீங்களேங்க. I'm sorry. அது என்னங்க சொன்னீங்க? I'm sorry. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, வேற என்னென்னலாம் இல்ல? சோ இன்னையில இருந்து டான்ஸ் ரிஹர்சல். ஸ்டூடண்ட்ஸ், டேக் a break. ஹாய். லெட்டர் கொடுத்துறீங்களா? ஓகே, கொடுத்துறேன். ஐயோ, என்ன ஒட்டாம இருக்கு. இவ்வளவுதானே? நான் என்னவோ ஏதோ பயந்து போயிட்டேன். வெரி குட். ஐ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். இந்த பர்சனல் லெட்டரை உங்களை நம்பி ஒட்டாம கொடுத்துருக்காருன்னா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேணா பிரிச்சு படிச்சு பாருங்க. நோ, இது லவ் லெட்டர், மோர் பர்சனல். உங்க ஃப்ரெண்ட் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்ன நம்புறா, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே? என்ன பெரிய நம்பிக்கை? டியர் சாந்தி, இந்த 2 நாள் நான் காலேஜுக்கு வர மாட்டேன். வழக்கம் போல் இந்த வாரம் ஃப்ரைடே உன்னை மூவி கூட்டு போக மாட்டேன். அதுக்காக நீ என்னை கோச்சிக்காத. எங்களோட இந்த விவேகானந்த மட்டு விஷயமா நான் சேலம் போகிறேன். இந்த 2 டேஸ் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, உன் கண்ணை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, உன்னை கிஸ் பண்ணாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. மனசுக்குள்ளே ஐ லவ் யூ நான் தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாட் a character you are. எதை மூடினாலும் தடுத்து பார்த்துட வேண்டியதா? இது என்ன வெறும் லெட்டர் நினைச்சியா? லவ் லெட்டர் full of personal emotions, you know? உன் ஃப்ரெண்டோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்றியே, தப்பு இல்ல? You're a cheat. You're a crook. You are a pervert. உன்னோட புத்தியே கெட்ட புத்தி. நீ ஒரு தப்பான ஆளு. You are a jerk and you wait. பாபுக்கு இந்த பெருவிரல் அது கட்டா இருக்கு. நிறைய பிளட் போயிடுச்சு. அவனால எழுத முடியுமா? முடியாதுல்ல. அவன் சொல்ல நான் தான் அந்த லெட்டர் எழுதுறேன். ஐயோ, போதுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணுமா? ஐயோ, சாரி. கொஞ்ச நேரம் கேப் விட கூடாது. அதுக்குள்ள உள்ள போய் கண்ணாபின்னு திட்ட வேண்டியது. சாரி. ஒன்னு பண்றீங்களா?
ஒரு கேசட்ல 1000 டைம்ஸ் ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த வேர்ட் தேவைப்படுது. ஹாய். ரகு ரகு ஆ சிவா பாத்தியா? இன்னைக்கு உங்க பர்த்டேயா? இல்லையே. வீட்டில் எதுவும் விசேஷமா? ஏ இல்லை புதுசா ட்ரெஸ், ஒரே ஹாப்பி மூட், எனிதிங் ஸ்பெஷல்? நதிங் ஸ்பெஷல். சிவா எங்க? லெஃப்ட் காரிடாரில் தான் இருக்கான். நான் அங்கே தான் வரேன். நீங்கள் அங்கேருந்து வந்திருப்பீங்க, ஆனால் அங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு, அதை பார்த்துருக்க மாட்டீங்க. டெலிஃபோன் புக்லியா? ஆ தேங்க் யூ. No, 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 yeah, just try to understand. இதை பாரு, எனக்கு லாஸ்ட் மந்த் 2 days ஹாலிடேஸ் இருந்தது உண்மைதான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால என்னால் வர முடியல. ஹலோ ஹலோ கீதா, இதை பாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 2 days ஹாலிடேஸ் இருந்தது, நான் கண்டிப்பாக வரேன். ஓகே போதுமா? ஹலோ கீதா, ஐ லவ் யூ கீதா, ஐ லவ் யூ. இதை பார், இந்த 1 monthக்கு தேவையான மாதிரி உங்ககிட்ட ஒன்று கொடுக்கட்டுமா? ம் ஓகே பாய். என்ன ஜெனி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கிறீங்களே? இப்போ உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். நோ 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 நோ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். மாத்திர வேலை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பாத்தீங்களா, விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே. டேய் சிவா, ஜெனி உன்னை தேடினாங்களே. ஓ பார்த்தாச்சா? ம் என்ன தேடினீங்களா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்தேன், மறந்துட்டேன். சிவா. என்ன? யாரு? யார் யாரு? போன்ல. கீதா. அதான் யாரு? என்னோட அம்மா. அம்மா? ஆமா அம்மா. பின்ன கீதான் கூப்பிட்ட? அதானே உங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். டெய்லி ஃபோன் பண்ணி த்ரூ கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். அம்மா. ஆமா ஆமா. அம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 2 ஹவர்ஸ்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் என்ன மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. காலேஜுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். எல்லாம் ரெடி தானே? ஐயோ எவ்வளவு பேன் வச்சிருக்கிற, அவங்க கூட சேராதானே கேட்குறியா? ஐ ஜெனி ஜெனி, எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர், எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒன்று தானே எனக்கு தெரியும். Friends, meet my old friend. Dad, he's Babu, studying Max, my classmate, my friend. Hello, sir. He's Vicky, studying Max, my classmate, my friend. Hi. காலையிலே போயிட்டு அங்கிள். ஐயே என்னப்பா அது? ஆமா அப்படிதான்ப்பா. And he's Sundar, studying physics, Hello. my friend. Physics. And she is Jenny, ஹலோ. Hi. my college mate, studying physics. She's my friend. Friend-னா? Friend. டேய் என்னடா ஜாக்கெட் மேல விழுது? யார் ஹோஸ்டஸ் வசந்தி என் ஃப்ரெண்டுப்பா, அதான் போகும்போது அப்படியே போட்டு போறா. அது சரி, சம்மர் ஹாலிடேஸ்ல என்ன பண்ண? புக் படித்தேன். சரோஜா தேவியா? இல்லை டாக்டர் மேத்யூட சயின்ஸ் புக் படித்தேன். நீ பாட்றா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இங்கேயும் புக் படிக்கிற, லீவ்ல ஊருக்கு போற, அங்கேயும் புக் படிக்கிற. ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேரை இன்சல்ட் பண்ணிட்ட நீ. நீ வேலைக்கு ஆக மாட்ட. நீ என்ன பண்ண? ஆமா எங்களே கேக்குறீ, நீ என்னடா பண்ண? ஓரத்துல குந்திக்கின்னு காஜா பீடி அடிச்சுக்கிட்டு. ஏன் கதையே தனிடா. பேரு கிரிஜா, வயசு 18.
அவ கண்ணு இல்ல ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ராயா. ஆமாண்டா நாய். அவ கால் இல்ல சென். சுஷ்மிதா சார். பின்ன மாருதி சென்னா எவன்டா இவன்? மொத்தத்துல இந்த உலகத்துக்கே தெரியாம போன ஒரு உலக அழகிடாவ. அவளுக்காக 1 மந்த் ரூட் போட்டேன், 1/2 மந்த் ட்ராக் போட்டேன். கடைசியில அதுல ஒரு ட்ரெயினே விட்டுலான்னு முடிவு பண்ணி காலையில 5 மணிக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி வான்னு சொல்லி ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் தான்டா. காலையில 5 மணியும் ஆச்சு, அவளும் பாத்ரூமுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் கதவுல ஒரு லேட்ச். அந்த தாழ்பாள திறந்தா உள்ள பளிங்கு தெரியுது. பளிங்கா? அது அவ முதுகு. அத டச் பண்ணேன், டக்குன்னு அவ திரும்பினாப்பா. அது பேட்டி இல்லப்பா, கிரிஜாவோட பாட்டி. அப்புறம் அடாடாடாடா. ஆனா ஊனானா இது ஒண்ணு அடிச்சிடுறாங்க. முதல்ல இதை கலட்டி பேரிச்சம்பளத்துக்கு போடணும். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும்ல உனக்கு? மாஸ்டர், எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இவ்வளவு பிக்கப் பண்ற, ஸ்டெப்பை பிக்கப் பண்ண முடியாதா? மாஸ்டர். சரி விடு விடு, நமக்குள்ள கொடுத்து வாங்குறது தானே. அதாவது டப்பு டுப் டும், டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும், ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். உளுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். ஓகேயா? ஹாய் மாலா, ஹாய் மாஸ்டர். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே பாய். ஓகே பை. see you. நெக்ஸ்ட் மாஸ்டர், பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க? அதுவாடா, எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சுதான். அவெல்லாம் என்னைக்குடா குளிச்சா? ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே. ஹாய் ஜென்னி, 1 செகண்ட் ஹோல்ட் இட் ப்ளீஸ். யா. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜென்னி, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்புறம் இந்த ஸ்டூல செருப்பா போடுற பாரு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. லெட் மீ கம் டு த பாயிண்ட். இந்த வருஷம் நம்முடைய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. சோ as it is, நாளையில இருந்து ரிஹர்சல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு சிவா கூட நாளைக்கு வர போறா. நீ சிவாவோட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேயா? இல்ல மாஸ்டர், எஸ். நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கல. ஏன்? வேண்டாம் விட்டுருங்களேன். என்ன வேண்டாம் விட்டுருங்களேன்? நான் என்ன டீ மாஸ்டரா இல்ல சரக்கு மாஸ்டரா? நான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர். இன்னும் அனாவசியமா குங்ஃபு மாஸ்டரா மாத்திராத. ஆமா, இத பாரு, லாஸ்ட் இயர் நீங்க 2 பேரும் சேர்ந்து மேடையில பண்ண ப்ரோகிராம் எவ்வளவு தூரம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க 2 பேரும் மேடையில சேர்ந்து Master, please. என்ன? வேண்டாம் விட்டுருங்களேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பேட் லக் ஃபார் யூ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரகு மாஸ்டர். அப்போ ஒண்ணு பண்ணலாம். இந்த வாட்டி சிவாவோட அனிதாவை சேர்த்து விட்டு அப்படியே கோர்த்து விட்டு வாங்கிடலாமா? ஓகே மாஸ்டர். ஓகே. வாட் a waste of time. மாஸ்டர், What again? அனிதா யாரு? What nonsense you are asking? அனிதா யாரா? அனிதா நம்ம காலேஜ்ல புதுசா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கிற பொண்ணு. அவளால நம்ம காலேஜே அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா பசங்களும் அவளுக்காக குருடங்களா அலையறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். அவளுக்கு ஒரு குருட்டு தம்பி. அவன் ஒரு வாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு செத்து போயிட்டான். அதுல இருந்து எந்த குருடன் ரோட்டை கிராஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு நின்னு அவன் கைய உடிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு தான் மத்த வேலைக்கே போவா. அதுக்காக, அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களாம் பர்மா பசார்ல டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடனுங்களா அலையறானுங்க. இப்ப நான் கூட அதுக்கு தான் போறேன். அந்த மாடர்ன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு. பட்டா Excuse me. Yes. Madam, if you don't mind, ரோட கிராஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்? ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவம். சார், நீங்க ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. ச்சே, ரொம்ப சின்ன ரோடா போச்சே. What? எனிஹவ்,
இந்த குருடனுக்காக இறங்கி வந்து ரோட்டை கிராஸ் பண்ண உதவுறேன் அந்த It's okay, it's okay. இட்ஸ் ஆல் ரைட் Bye. ஜஸ்ட் மிஸ் ஸ்டாப் இட் ஓகே गाइस கிளாஸ் ஓவர் வில் மீட் டுமாரோ பை. ஏய் சினிமா போலாமா அப்படியே என் ஃப்ரெண்ட் ரூம் காலியா இருக்கு அங்க போலாமா செருப்பால் அடிப்பேன். ஐ டோன்ட் மைண்ட் நீ திருந்தவே மாட்டடா. இட்ஸ் ஆல் ரைட் சிவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். I need you. I love you. எத்தனையோ ஆம்பளைங்க என்னை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. ஆனா என்ன சுத்த வச்சது நீதான். உன் கண்ணுதான், இந்த நோஸ் தான், இந்த லிப்ஸ் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே ஓகே, இதை பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ணலாம், நீங்க என் மேல ஆசைப்படலாம், நீங்க என்ன அடையணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் உங்களை லவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்கு. Oh, thanks. பட் யூஆர் அ ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள் ஃபார் மீ. கொஞ்ச நாள் உங்களோட பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்னோட முடிவு சொல்ல முடியும். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? No problem. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்கள் மேலே கொஞ்சம் கை வச்சுக்கலாமா? With pleasure. I'm yours. எனக்கு கூட உங்களை பிடிக்கிற மாதிரி தான் தோணுது. பாருங்க, யாருக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு எப்படி தெரியும்? உங்களோட நெத்தி, உங்களோட கண்ணு, சிவா, உங்களோட மூக்கு, உங்களோட உதடு, ஓகே ஓகே, உங்களோட கழுத்து, அப்புறம் சிவா, ஓ சென்னை. நீ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேங்கிறதுல டென்ஷன் ஆயோ, உன் விரலால அவ மேல கோலம் போட்டுட்டு இருக்கேங்கிறதுல டென்ஷன் ஆயோ, அதை டிஸ்டர்ப் பண்ணணும்ன்றதுக்காகவோ நான் கூப்பிடல. நாம 7:30க்கு சாந்தி வீட்ல இருக்கணும். இப்ப டைம் 7 o'clock. அத நீ மறந்துடலையே. சிவா, இது யாரு? ஃப்ரெண்டா? நானா? சான்ஸே இல்லை. பின்ன லவ்வரா? சீச்சி, எனக்கு லவ்வராக வரணும்னா சில குவாலிட்டிஸ் இருக்கணும். பின்ன யாரு? அவங்க பேர் ஜெனிஃபர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சிவா, 7:10 ஆயிடுச்சு. 20 minutes தான் இருக்கு. ஓகே 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 அனிதா, பாய். சிவா, திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? திரும்ப திரும்ப சண்டே லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா? லஞ்சுக்கு வேணாம், டின்னருக்கு மீட் பண்ணலாம். நைட் டின்னர், நைட் தான் நல்லா இருக்கும். ஸோ சண்டே நைட் 10 o'clock நம்ம மீட் பண்ணலாம். சிவா, இன்னைக்கு சண்டே இருக்கட்டும். டைம் 10 ஆக போகுது. ஆகட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அனிதா, இத பாரு, வேண்டாம். சிவா ப்ளீஸ், சிவா ப்ளீஸ், சிவா. அனிதா அனிதா வேண்டாம் அனிதா. சிவா, சிவா, சிவா. சிவா, நான் என்ன சொன்னேன்? சண்டே லஞ்ச்னு. நீ என்ன சொன்ன? சண்டே டின்னர்னு. டின்னர்னு சொல்லிட்டு இப்படி ஓட விட்டு எப்படி சிவா? சிவா, சிவா. டேய், டேய் சிவா, நில்லுடா, டேய்.
ஸ்டூடெண்ட்ஸ் நாம எல்லாரும் பிரியிற நேரம் வந்தாச்சு. இதையோட எல்லாரும் இந்த மாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்புங்கம்பா. வா மகாலட்சுமி வா. ரச்சி மாஸ்டர். நாம அப்படியாம்மா பழகிக்கிட்டு இருக்கோம். என் செல்லுமே கிளம்பிக்க ஆடி. நந்து மாஸ்டர். அக்கா எப்படி இருக்கா? 5 வருஷமா அவ கூட பழக்காத பழக்கமா? அம்மா ஏ சும்மா. ஆஹா ஜாக்கி சான் சிஸ்டர் போல இருக்கு. அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கைய கொடு கிளம்பு. மாஸ்டர். ஸ்டாப் கைய கொடு காணாம போயிரு. வாரா சாத்தி வா ரத்தி அக்கடி கோத்தி கிளம்புமா கிளம்புமா கிளம்புமா. ஏ நீ அப்படியே போய்க்க. ஆஹா அனிதா ப்ளீஸ் கம் டார்லிங். அனிதா அனிதா இப்படியேவா காலேஜ் விட்டு போக போற? ஆமா. பாவம் நீ எத்தனை பசங்க சேதுவா அலைய போறானுங்களோ. நீ அடிக்கடி சொல்லுவியே ஒண்ணு, ஐ லவ் கிட்ஸ்னு. ஆமா இப்போ சொல்றேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?